அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது, ஏதாவது அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை நீங்கள் உதவிக்கு அழைக்கும்போது கட்டாயம் அவங்க வந்து உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கள ஒரு குறிப்பிட்ட முறையில் கூப்பிடும்போது அவங்க கட்டாயம் நமக்கு உதவி செய்வாங்க. ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய சேனலில் 2 வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க. இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். யாருக்காவது அதுபோல் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த தேவதை அலையுங்க, கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் அந்த நேரத்தை பயன்படுத்தி பலன் அடைஞ்சதாக என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறை நமக்கு ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது என்பது குறித்து போன வாரமே வீடியோ போட்டிருந்தேன். மறுபடியும் நேற்று இரவும் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது இந்த முறை நமக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. முதல்ல வந்து ப்ளஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம். இந்த தடவை நமக்கு பல அற்புத சேர்க்கையோடு இந்த நட்சத்திரம் வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது. இதில் 3 சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 தமிழ் மாதத்தின் முதல் தேதி. உங்களுக்கே தெரியும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த நாளில் நம்ம சில நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா அது அந்த மாதம் முழுக்க தொடரும்னு. கரெக்டு இந்த ஆனி 1 அப்படிங்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து தொடங்குது. டைமிங் பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12:09 இருந்து 12:33 வரைக்கும் இருக்கிற அந்த 24 நிமிடங்கள் தான். அடுத்தது இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குது. விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய அற்புதமான திதி, நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வ செழிப்பான ஆடம்பரம் மிகுந்த வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய எண் சேர்க்கையில் இந்த முறை நமக்கு இந்த நட்சத்திரமானது வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் தேதி இதில் வர 1 5 ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்ததான் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். என்ன அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில சமயங்களில் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் பகல் பொழுதில் வரும். அதனால் நம்ம வந்து எழுந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது, மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த முறை நமக்கு நடுநிசியில் வருது இல்லையா, அதாவது நடுராத்திரியில் வரதுனால நிறைய பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து தூங்கியிருப்பாங்க. இது ஒன்று தான் நமக்கு மைனஸு. நான் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்குது, நான் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அலாரம் வச்சு அந்த டைமில் எழுந்து முகம் கை கால் கழுவிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கலாம். பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தியானம் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த 24 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் போயிட்டு தூங்குறதுனா தூங்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இது குறித்து 2 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அது 2ஐயும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கான பரிகாரம். முழுக்க பணவரவுக்காக மட்டுமே நம்ம செய்ய போகிறது. ஏன்னா ஆனி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது, சுக்கிரனுக்கு உண்டான அந்த சேர்க்கையும் இருக்குது, அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா, இது வரைக்கும் நம்ம பணம் சேர்வதற்காக எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கல, ரிசல்ட்டே கிடைக்கல, நான் எத்தனை செஞ்சாலும் எனக்கு வந்து பணம் சேர மாட்டேங்குதுமா அப்படின்லாம் வருத்தப்படுறவங்கெல்லாம் பலனடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். முன்கூட்டியே நான் இதை சொல்வதற்கான காரணம் வந்து, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளானது ஒரு சிலருக்கு எளிதாக வந்து கிடச்சிரும், ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கஷ்டம்னு நினைக்கிறவங்க இப்போவே பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்குண்டான ஏற்பாட்டை முன்கூட்டியே வந்து பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 15ஆம் தேதி அப்படிங்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 3 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அதுக்குள்ளே வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. அதுக்காக தான் இப்போவே இந்த பதிவு வந்து நான் போடுறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 12 மணி 9 நிமிடங்கள்லேருந்து 12 மணி 33 நிமிடங்கள் அதில் அலாரம் வச்சு எழுந்துட்டாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கூடுதல் பலன் வந்து கிடைக்கும். இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி எழுந்துட்டால் திரும்ப தூக்கம் வராது, ரொம்ப சிரமமாயிரும், எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஆணி 1 விடிஞ்சா இருக்குது இல்லையா, அதனால் நம்ம பணவரவுக்காக இதை செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கொடுத்துரும். அதனால் காலையிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது. இந்த வசம்பு வந்து நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் நினச்ச காரியத்தையும் நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது. இது உங்கள் வீட்டில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. புதுசாக வாங்குற மாதிரி இருந்தால் மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே வாங்குறது சிறப்பு. பேரம் பேசாமல் வாங்குங்க. பேர் சொல்லாதது அல்லது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. இது ஒரு சிறு துண்டு நமக்கு தேவைப்படுது. அடுத்து நமக்கு முக்கியமாக ஒன்று தேவைப்படுது. இதுதான் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் வந்து சாதாரணமாக ரோட்டோரத்தில் முளைச்சி கிடக்கிற ஒரு புல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இது ஒரு பணவசிய மூலிகை அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இந்த அருகம்புல்லை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அதுவும் விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த சங்கடகர சதுர்த்தியும் இந்த தடவை நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே போகும். எதெல்லாம் நமக்கு கஷ்டங்கள்னு நினைக்கிறோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து தவிடு பொடியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் நீங்கள் கடையில் வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தண்ணீரில் வந்து நீங்கள் இதையை கழுவிக்கோங்க. அடுத்தது வெள்ளை நிறத்தில் ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வெள்ளை நூல் தான் பயன்படுத்தணும். ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரியது. இப்போ இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எழுந்து அந்த நேரத்தில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த வசம்பு இது கூட இந்த அருகம்புல் ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்து நல்லா இந்த வெள்ளை நிற நூலால் நீங்கள் சுற்றிக்கோங்க. இதை பூஜை அறையில் உட்காந்து செய்யும்போது இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். நல்லா வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதில் ஒரு 6 முடிச்சு வந்து போட்டுருங்க. அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு எங்களுக்கு வந்து பண தேவை பூர்த்தி ஆகணும், வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், அல்ல குறையாமல் பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார விநாயகர் பெருமானையும் சுக்கிர பகவானையும் அன்றைய நாள் நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கிருஷ்ணரையும் பிரம்மாவையும் நீங்கள் வேண்டிக்கிறது சிறப்பு. சிவபெருமான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கலாமே, இப்போ என்ன கெட்டுப்போகுது, எல்லாத்தினுடைய பெயர்களையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சிறப்பான பலன் தான் கிடைக்கும். அதனால் இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு எல்லாரையுமே வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எப்போ ரெடி பண்ணணுன்னா முழிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த 12 மணிக்கு எழுந்து ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தூங்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த சனிக்கிழமை இரவு அன்றைக்கே நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தமாக இருக்கிறவங்க இதை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை வந்துட்டு பீரோலையோ இல்லை வேறு எங்கே உங்களுக்கு வச்சா சேஃபாக இருக்குமோ அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க. நம்மளுடைய எண்ணங்களை வந்து இதுக்கிட்ட சொல்லியாச்சு. அதனால் இது அபிஜித் நேரத்தை தாண்டும் போதும் அந்த எண்ணங்களை தான் உட்கழிச்சு வச்சுக்கோ. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு நீங்கள் தூங்குறதுனாலும் தாராளமாக வந்து தூங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முழிச்சிட்டு இது பண்ணுறது வந்து சிறப்பு. 100% ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து. இப்போ முழிச்சிட்டு பண்ணுறவங்க இதை அங்கேயே பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த 24 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. நாங்கள் நைட்டே பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் அப்படிங்கிறவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு வீட்டில் செஞ்சாலும் சரி, கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு திடீர் பணவரவையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை நான் நிறைய முறை வந்து செஞ்சுருக்கேன். எனக்கு நிறைய முறை நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குது. இது ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கலாம். 3 மாதம் கழித்து நீங்கள் இதை வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த அருகம்புல்லானது காஞ்சுது அப்படின்னாலும் அதனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து குறையாது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே அந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.